மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருப்புறத்தை பெற்றவனாக யாரோட மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிறானோ அந்த மனிதன் மலக்குமார்களுடைய ஆதரவுக்கு சொந்தக்காரனாக மாறுகின்றான். அது மாத்திரமல்லாமல் மலக்குமார்களுடைய முழுமையான உதவிக்கும் சொந்தக்காரனாக அந்த மனிதன் மாறுவதையும் அல் குர்ஆன் சுன்னா நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த இறைவனுடைய திருப்புறத்தை பெற்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் நாளை மறுமையில் உண்மை மூமின்கள் என்ற பட்டியலில் சேருவது மட்டுமல்லாமல் சுவர்க்கத்தின் செட்டுக்குரியலால் வளம் பெறுவது மட்டுமல்லாமல் நாளை மறுமையில் யாருக்கும் கிடைக்காத அல்லாஹு நாடியவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்கெல்லாம் மேலான இன்பமாம் தன்னுடைய படைத்தவன் ரஹ்மானை வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய இன்பங்களுக்கு சொந்தக்காரர்களாக இந்த இறைவனுடைய திருப்பத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஆகின்றார்கள். இதே சந்தர்ப்பத்தில் இந்த இறைவனுடைய கோபத்தை பெற்று வாழ்கிறார்களே அவர்களை பற்றி இந்த திருமறை வசனம் செல்லுகின்ற பொழுதும் கூட பக்கத்து ஹசிர ஹுஸ்ரான முபீனா, அவர்கள் தெளிவான நஷ்டத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதும் மனம் அமைதி அடையாத நிலையில், நிம்மதி இல்லாத நிலையில் அவர்கள் வாழ்ந்து மரணித்த பிறகும் நிம்மதியற்ற நிலையை தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்று அல் குர்ஆன் சுன்னா எமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். இந்த வகையில் இந்த உம்மத்து முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இந்த மனித சமுதாயத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்றது. எவ்வாறு தெரியுமா? அஃபமன் அஸ்ஸஸ புனியானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரிضவானில் கைர், யாரொரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி அவன் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வண்ணம் அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் சிறந்த மனிதர்களா, அல்லது தங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் தங்களுடைய கட்டிடங்களை எல்லாம் இடிந்து விழக்கூடிய கரையோர பகுதிகளில் இடிந்து விழக்கூடிய பகுதிகளில் கட்டிடத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதன் சிறந்த மனிதனா என்று திருமறை வசனம் எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றது. எந்த மனிதன் சிறந்த மனிதன் தெரியுமா? தன்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அந்த வகையில் நாங்கள் செய்து, அது மாத்திரமல்லாமல் திருப்பொருத்தம் என்ற ஒரு அம்சத்தையும் அல்லாஹ்வுக்காக என்ற உன்னத எண்ணத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுதோ அந்த மனிதன் தான் சிறந்த மனிதன் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சாட்சி வருவதை பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பதத்தை அடைந்து இவ்வாறு எதிர்பார்த்தவர்களாக யாரொரு மனிதன் அமல்களை செய்கின்றார்களோ அவ்வாறான மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றான். அவ்வாறு அல்லாஹுடைய நேசம் இந்த மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதனுடைய விளைவு எவ்வாறு தெரியுமா இருக்கும்? நாதா ஜிப்ரீல், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற வார்த்தை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜிப்ரீலே, நான் இந்த அடியானை நேசித்து விட்டேன், எனவே நீங்களும் இந்த அடியானை நேசிங்க என்பதாக சொல்லப்படும். அவ்வாறு சொல்லப்பட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏனைய வானவரிடத்தில் செல்வார்கள். சென்று எவ்வாறு தெரியுமா செல்வார்கள்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அடியான் நேசித்து விட்டான், எனவே நானும் இந்த அடியான் நேசித்து விட்டேன், எனவே நீங்களும் இந்த அடியானை நேசிங்கள் என்பதாக சொல்லப்படும். அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டால் வானவர்களுடைய முழுவரினதும் திருப்தி, அவருடைய விருப்பம் அந்த அடியான் மீது சொரியப்படும். அவ்வாறு பொழிந்து விட்டால் அதனுடைய விளைவு எவ்வாறு தெரியுமா இருக்கும்? யூலவுல் கபூலு ஃபில், அந்த அடியானுக்கு இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவ்வாறு அங்கீகாரம் கிடைத்து விட்டால் அந்த மனிதனுடைய மலக்குமார்களுடைய உதவியோடு, முழுமையான உதவியோடு அந்த மனிதன் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடியவனாக காணப்படுவான். அவனுடைய உள்ளம் அமைதி பெற்ற உள்ளமாக இந்த உலகத்தில் நிம்மதி அடைந்த ஒரு ஆத்மாவாகவும் மறுமையிலும் நிம்மதியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாகவும் அவனுடைய ஆத்மா இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தியதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட மனிதன் தான் நாளை மறுமையில் இன்பங்களுக்கெல்லாம் மேலான இன்பம் தன்னுடைய ரப்பை வெற்றுங்களால் பார்க்கக்கூடிய இன்பத்துக்கு சொந்தக்காரனாக மாறுகின்றான். அவ்வாறு அந்த மனிதன் அல்லாஹுவை பார்க்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? லா துலாமுன ஃபீ ருயதிஹி, அவ்வாறு தன்னுடைய ரப்பை அவன் வெற்றுக்கண்களால் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு மங்கள் தன்மையும் இல்லாமல் அவ்வளவு தெளிவாக இந்த உலகத்தில் எவ்வாறு ஒரு பூர்ண சந்திரனை தன்னுடைய வெற்றுக்கண்களால் பார்ப்பார்களோ அதைவிட மிகவும் எந்த விதமான ஒரு மங்கள் தன்மையும் இல்லாமல் படைத்தவன் ரஹ்மானை பார்ப்பதற்கு சொந்தக்காரனாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து அமல் செய்கின்றானே அந்த மனிதன் காணப்படுகின்றான். இப்படிப்பட்ட இந்த திருப்பொருத்தத்தை அடைவதற்காகத்தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் உட்பட அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகமும் இதற்காக வேண்டி பாடுபட்டார் என்பதை வரலாறுகளூடாக நாங்கள் காணுகின்றோம். எந்த அளவுக்கு தெரியுமா?
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை வருகிறது, உங்களுடைய சமூகத்தை சஃபா மலையடிவாரத்தில் அழைத்து வருமாறு சில கட்டளை வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவருடைய சமூகத்தை அழைத்து கொண்டு மிகவும் வேகமாக அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நோக்கி வருகின்றார்கள். அவ்வாறு வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களுடைய சமூகம் பின்னே வருகிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு பதறி அடித்து அவசரமாக முந்தி வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வஅஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, ரப்பே நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், உன்னுடைய திருப்பொருத்தத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நபிமார்கள் இந்த திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதில் மும்முரமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னா ரீதியில் நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை பற்றி குர்ஆனில் போற்றி புகழ்கின்ற பொழுது வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உற்ற நண்பனாக எடுத்துள்ளான் என்று அல்லாஹுடைய திருமறை வசனம் இந்த உம்மத்துக்கு செல்லுகின்றது. அப்படி அவரை தன்னுடைய உற்ற தோழனாக எடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பல சிறப்பம்சங்கள் இருந்தும் அவருக்கு செல்லுகின்ற வார்த்தை, பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அவர் இரவில் அவர் தூங்குகின்ற நிலைமையில் கனவு காணுகின்ற கனவு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க ஃபன்துர் மாதா தரா, நான் இரவில் தூங்குகின்ற பொழுது நான் உன்னை அறுத்து பழிவுடதாக கனவு கண்டேன் என்று தன்னுடைய மகனிடத்தில் சென்ற பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஃப்அல் மா தூமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டது வஹி, அந்த வஹியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னதன் பிறகு அவரை அறுத்து பழிவிடுவதற்காக வேண்டி எடுத்து சொன்ன வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹுடைய கட்டளைகள் வந்துவிட்டால் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணத்தோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த குர்ஆனில் செல்கின்ற பொழுதும் கூட தன்னுடைய ஒற்றை மகனை அறுத்து பழிவிடுவதற்காக வேண்டி தயங்காமல் கூட்டி சென்றாரே, இதன் காரணத்தினால்தான் வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படியான ஒரு வாழ்வை எப்படியான வாழ்க்கை அவருக்கு அமைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் கூட அவர் கேட்கின்ற பிரார்த்தனையுடைய ரூபம் எவ்வாறு தெரியுமா இருந்தது? வஜ்அல்ஹு ரப்பி ரலியா, ரப்பே என்னுடைய மகன் யஹ்யாவை நீ பொருந்திக் கொள்ளுகின்ற வண்ணம், உன்னுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய வண்ணம் அவரை நீ ஆக்குவாயாக என்று அவருடைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை முன்வைத்து அவர்கள் பிரார்த்தித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நபிமார்கள் உட்பட அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த திருப்பொருத்தத்தை மும்முரமாக வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலேதான் நபிகளா உருவாக்கிய சஹாபாக்கள் உட்பட அவருடைய வாழ்வை இந்த திருப்பொருத்தத்துக்காகத்தான் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் எதை செய்ய வைத்து முன்னெடுத்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கின்றதா என்பதை பார்த்துதான் அவர்கள் செய்வார்கள். இதனாலேதான் இன்றும் என்றும் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். திருமறை குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று போற்றப்படுகிறார்கள். இப்படியான பொருத்தங்கள், இப்படியான திருப்பொருத்தத்தை இறைவன் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இறைவனுடைய விருப்பத்தை நாங்களும் பெற வேண்டுமாக இருந்தால் அறிஞர்கள் 5 வழிமுறைகளை இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுகின்றார்கள். இப்படியான திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்களும் ஆக வேண்டுமாக இருந்தால் அறிஞர்கள் 5 வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா? எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை எங்களுக்கு காட்டி தந்துள்ளார்களோ அதில் நாங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும். அதில் செயல்படாமல் அதில் நாங்கள் கவனக்குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த திருப்பொருத்தத்தை அடையாதவர்களாக மாறி நாங்கள் இறைவனுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாகுவோம். இதை பற்றி இப்படிப்பட்டவர்களை இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வமினன் நாஸ், மனிதர்களிலிருந்து சிலர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் என்று ஆரம்பிக்கின்றான். அவ்வாறு ஆரம்பித்து எவ்வாறு தெரியுமா சொல்லுகிறான்? வமினன் நாசிமை யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லா, மனிதர்களிலிருந்து சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு தெரியுமா இருப்பார்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணமாக
தங்களுடைய வாழ்வை தன்னுடைய நப்சை ஆத்மாவை அதுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய திருப்பத்தை பெற்றவர்கள் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு சான்று போவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக செல்லுகின்ற பொழுது அறிஞர்கள் செல்லுகிறார்கள், மூமின்களோடு சேர்ந்து வாழுதல், அவர்கள் எந்த விதத்திலும் பகைக்காமல் சேர்ந்து வாழுவார்கள். அப்படிப்பட்டு வாழ்பவர்களுடைய அடுத்த நிலை எவ்வாறு தெரியுமா இருக்கும்? அவர்கள் படைத்த ரஹ்மானுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்வதிலும் மும்முரமாக செயல்படுவார்களாம். அது மாத்திரமல்லாமல் ருக்கு செய்வதிலும் மும்முரமாக செயல்படுவார்களாம். இதை பற்றி அவர்கள் குர்ஆனிய வசனத்தை முன்வைத்து இந்த உம்மத்துக்கு வழங்கப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வுடைய தூதுவர் ஆவார். அவர் அப்படிப்பட்ட முஹம்மது என்ற தூதுவர் இருக்கிறாரே, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்த வல் குஃபாரி ருஹமாஹு பைனஹும், அந்த முஹம்மதோடு சேர்ந்து வாழக்கூடிய இருக்கிறார்களே, அந்த முஹம்மதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உம்மத்துக்கள் இருக்கிறார்களே, அவர்களை பாடு எவர் தெரியுமா இருப்பார்கள்? அவர்கள் குஃப்ரியத் நிராகரிப்பு சம்பந்தப்பட்டவர்களோடு, இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக செயல்படுவார்கள். அதே சந்தர்ப்பத்தில் மூமின்களோடு சேர்ந்து வாழ்கிற நேரத்தில் அன்பு, பரஸ்பரம், பாசம் போன்றவற்றில் மனித நேயத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய அடுத்த நிலை எவ்வாறு தெரியுமா இருக்கும்? தராஹும் ருக்கான் சுஜ்ஜதா, அப்படி மூமிகளோடு சேர்ந்து வாழ்கிறார்களே, அவர்கள் படைத்தவன் ரஹ்மானுக்கு அதிகம் அதிகம் ருக்கு செய்வதிலும் சுஜூ செய்வதிலும் தங்களை முழுமையாக மும்முரமாக செயல்படுத்திக் கொள்வார்கள். இப்படி இருப்பவர்கள் இவைகளெல்லாம் செய்வார்கள் எவ்வாறு தெரியுமா? எபத்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் இவைகளை நிலைநாட்டி வருவார்கள். காரணம், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவனாக நாம் வாழ வேண்டும். நாளை மறுமையினுடைய வெற்றுக்கண்களால் படைத்தவன் ரஹ்மானை காணக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்ததன் காரணத்தினால்தான் இவைகளை இவ்வாறு செய்வது மும்முரமாக செயல்படுகிறார்கள். நாலாவது அம்சமாக அறிஞர்கள் செல்லுகின்ற பொழுது இபாதத்துக்களை நாங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும். எப்படி முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த இபாதத்துக்களில் அவர்கள் தக்வாவோடும் நாங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த வண்ணமும் இந்த இரண்டு செயல்பாடுகளையும் சேர்த்து நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்று தக்வா இருக்க வேண்டும், அதே சந்தர்ப்பத்தில் எங்களிடத்தில் ரிலர் ரப் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்களும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வளம் பெறலாம் என்பதை அறிஞர்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்கின்றார்கள். ஐந்தாவதாக செல்கின்ற வழிமுறை என்ன தெரியுமா? எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றதே, அவைகள் எல்லாம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித உம்மத்துக்கு வழங்கினாலும் அந்த உம்மத்து அந்த சோதனைகளை பொருந்திக் கொள்கின்ற நிலைமை அவர்கள் இருக்க வேண்டும். அந்த சோதனைகளிலிருந்து அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும், அதே சந்தர்ப்பத்தில் அவனை கேலி பகடிவதை செய்யக்கூடிய நிலைமையிலும் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அமையக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் கையில் ஏந்தி நிற்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வடிகின்றது. அவ்வாறு வடிகின்ற சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, இன்னல் ஐன ததுமா வல் கல்பு யஹ்ஸன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, கண்ணென்றால் கண்கலங்கதான் செய்யும், உள்ளம் என்றால் கவலைகளால் வாடி வலியதான் செய்யும். ஆனால் வலா நகூலு இல்லாமா யுர்தி ரப்புனா, படைத்தவன் ரஹ்மான் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை தவிர வேறு எதையும் நாங்கள் பிரயோகிக்க மாட்டோம். மாறாக நாங்கள் அவனை தூற்ற மாட்டோம். அவனை கேலி பகுதி செய்யக்கூடிய வண்ணம் நாங்கள் அவனை பேச மாட்டோம். என்னுடைய மகனை அவன் பறித்தாலும் நான் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தையை நான் பேசுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நசியத்து செய்ததை நாங்கள் இந்த உம்மத்து சான்று பருகிறது. எனவே அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டிட்டு சொன்ன கணக்கொண்டு இருக்கின்றது. மா பைன சித்தீன வ சபீன், 60-70 காலத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ இருக்கின்றோம். அவ்வாறு வாழ இருக்கின்ற நாம் பெரிதாக சம்பாதித்து நாங்கள் அங்கே போய் மாளிகை வீடில் வாழப்போவது கிடையாது. அவ்வாறு மாளிகை வீடு வேண்டுமென்றால் அல் குர்ஆன் சுன்னா நிழலில் நாங்கள் வாழ்ந்தால் மாத்திரமே தான் எங்களுக்கு அவ்வாறு இருக்க போகின்றது. எனவே நாங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழ்ந்து மரணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டுமாக இருந்தால்
இந்த 5 விடயங்கள் உட்பட இன்னும் பல விடயங்களும் இருக்கின்றது. அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு எதை சொல்லித் தந்திருக்கின்றதோ அந்த வரையறைக்கு நாங்கள் எங்களை அமல்படுத்துகின்ற பொழுது, அவைகளை நாங்கள் வாழ்க்கையில் மும்முரமாக செயல்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து வாழக்கூடியவர்களாகவும், நாளை மறுமையில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சென்றதன் பிரகாரம் லா துலாமூன ஃபீ ருயதிஹி, நாங்கள் எங்களுடைய ரப்பை தன்னுடைய வெற்றுக்கண்களால் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த விதமான ஒரு மங்கள் தன்மையும் இல்லாமல் அவ்வளவு தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள் மாறுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த திருப்பொருத்தத்தை அடைந்து வாழ்வதற்கு படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.